எல்லாவற்றையும் தான் தான் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் எதற்கு முதல்வராக இருக்கிறீர்கள் என மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோட்டுல வழக்கம் போல தன்னை பற்றியே புலம்பி தள்ளியுள்ளார்னு அவர் விமர்சித்திருக்காரு. ஆட்சிக்கு வந்து இந்த 4.5 ஆண்டுகளுக்கு விவசாயிகளுக்கு அடிப்படை தேவையான குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட அளிக்கவில்லை என குறை கூறி இருக்காரு. முறையாக நீரை திறக்காததால் கடைமடை வரை நதிநீர் சென்று சேரவில்லை. டெல்டா பகுதியில 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாமல் வஞ்சித்தவர்தான் ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. அதிமுக அரசு முன்மொழிந்த மெட்ரோ திட்டத்திற்கான டிபிஆரை கூட முறையாக சமர்ப்பிக்கவில்லை. அதில் உள்ள முரண்பாடுகளை மத்திய அரசு தெரிவித்துள்ள போதிலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து மறுசமர்ப்பிப்பு செய்வதை விட்டுவிட்டு இதை வைத்து அரசியல் லாபத்தை தேடிக்கொள்கிறார் முதல்வர்னு விமர்சித்திருக்காரு. அதிமுக எப்போதும் மக்களோடு நின்று மக்களுக்கு நன்மை செய்து வருகிறது. ஆனா நீங்களோ நீலிக்கண்ணீர் வடித்துக்கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக உள்ளீர்கள். ரெட் ஜெயண்ட் வாசலுக்கு ரெய்டு வந்ததும் டெல்லிக்கு பதறி பறந்தீர்களே, அதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கு எதையும் செய்ய தயார் எனவும் தெரிவிச்சிருக்காரு.